ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி டபுள் டெக்கர் ஆம்லேட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. அதுக்கு அந்த 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. இந்த ரெசிபி டெல்லியில் ரொம்ப ஃபேமஸான ஒன்று. ஈஸியாக நம்ம வீட்டில் ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ முட்டையை நல்லா கலக்கிக்கணும். எக்கு நல்லா பீட் பண்ணக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் பவுடர் எடுத்துக்கிட்டேன். இது எதுவுமே வேணான்னா நீங்கள் 2 சில்லி க்ரீன் சில்லியை ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் பவுடர் இல்லாதனால நான் இதை ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். உப்பு ஆட் பண்ணக்கப்புறம் நல்லா பீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேன் சூடானோடனே 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் தான் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். பட்டர் நல்லா மெல்ட் ஆகணும். பட்டரை நம்ம அந்த பேனுக்கு சுற்றி நல்லா அப்ளை பண்ணணும். அப்போ தான் நம்ம எக்கு ஸ்ப்ரெட் பண்ணும்போது கீழே ஒட்டிக்காமல் இருக்கும். இப்போது பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம பட்டர் போட்டு நல்லா மெல்ட் பண்ணிக்கிட்டோம். இதை சுற்றி நம்ம இப்படி அப்ளை பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம முட்டையை கலக்கி வச்சுருக்கத இதில் சுற்றி ஊற்றணும். நடுவில் அப்படியே ஊற்றிடக்கூடாது. நிறையா கிளாட் ஆகாமல் நம்ம ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணக்கப்புறம் 2 ஸ்லைஸ் ப்ரெட்டை லைட்டாக எக்கில் டிப் பண்ணி திருப்பி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சுற்றி லைட்டாக ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. நான் ஏன்னா எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் ஆயில் ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக வெந்தக்கப்புறம் லைட்டாக முட்டை கொஞ்சம் வேகாமல் இருக்கும். அதை அப்படியே நம்ம ப்ரெட்டோட ஒட்டி வச்சுக்கணும். இப்போ நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டதுக்கப்புறம் 4ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. இல்லை 6ஆக கூட டிவைட் பண்ணிக்கலாம். நான் 4ஆக டிவைட் பண்ணிக்கிறேன். இது உள்ளார ப்ரெட்டும் அந்த ஆம்லேட்டும் நல்லா வேகணும். சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வேகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.